அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் உடை என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, ஆள் பாதி ஆடை பாதி. நல்ல ஒரு பழமொழி. ஆகவே ஒரு ஆளுடைய ஆளுமையை அவருடைய ஆடை வெளிப்படுத்துகிறது. எனவே தான் நாம் சொல்கிறோம், முக்கியமான தருணங்களில் நாம் நன்றாக உடை உடுத்தி இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக கோவில் வழிபாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் நாம் நல்ல முறையில் உடை உடுத்தி இருக்க வேண்டும், கண்ணியமாக உடை உடுத்தி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். எனவே ஆடை என்பது ஒருவருடைய ஆளுமையின் முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. இயேசுவுடைய ஆடையை பற்றிய பல செய்திகளை நாம் விவரித்தில் பார்க்கின்றோம். லூக்கா நற்செய்தி 9:29 அவருடைய ஆடையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தோற்றம் மாறிய போது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. ஆக இந்த ஆடை ஏன் மின்னியது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆடை அவருடைய ஆளுமையின் ஒரு அங்கம்.